இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் பெரிய 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 வணக்கம். லைஃப்பில் ரொம்ப கஷ்டமான டைம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே உட்காந்து அந்த அரை மணி நேரம் தான் சார் பக்கத்தில் உட்காந்துட்டு இப்படி திரும்புறதுக்குள்ள ஒரு பஞ்ச் அடிச்சு முடிச்சிடுறாரு. என்னால் சிரிக்கவும் முடியல, கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. நான் இந்த பக்கம் திரும்புகிறேன், அந்த பக்கம் திரும்புகிறேன், கீழே இருந்து எல்லாரும் என்னையே வேற பார்த்துட்டு இருக்காங்க. இதை கிளிக் பண்ணி நான் அது சொன்னேன் இது சொன்னேன், ஐயோ நான் என்னடா பண்ணுறேன்னு அந்த பக்கம் சத்யராஜ் சார் வேற. ரெண்டு பேரும் என்கிட்ட கேட்டார் கவுண்டமணி சார் திரும்பி, இந்த படத்தில் லவ் இல்லை, மக்கள் வருவாங்களா அப்படின்னு கேட்டோன்னு சத்யராஜ் சார் சொல்கிறாரு, அதனால கண்டிப்பாக வருவாங்க. நம்ம இந்த தமிழ் சினிமாவை இத்தனை வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்க, ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, அதில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் சத்யராஜ் சார் கவுண்டமணி சார் மாதிரியான ஒரு காம்பினேஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு வேற எந்த லாங்குவேஜ்லேயும் கிடையவே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு ஹிலேரியஸ் ட்ரீம் காம்பினேஷன். என்னுடைய பெரிய ஆசை ரெண்டு பேரோடையும் சேர்ந்து நடிக்கணும் அப்படிங்கிறது. அப்படி ஒரு படம் அமைஞ்சதுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சத்யராஜ் சார், கவுண்டமணி சார், நான் அப்படின்றது. கவுண்டமணி சார்ட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ட்ரெண்டிங் ஸ்டார்லாம் சொன்னாங்க. ட்ரெண்டிங் ஸ்டார் நான் கிடையாது, ஆக்சுவலாக கவுண்டமணி சார் தான் ட்ரெண்டிங் ஸ்டார். ட்ரெண்டுங்கிறது அதுவும் இந்த காலகட்டம்லாம் கிடையாது. நீங்கள் எந்த காலகட்டத்துக்கு வேணாலும் போனீங்கனாலும், இன்னும் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் கழிச்சு போனாலும் அவருடைய பஞ்சஸ் இருக்கும். அவர் தான் ட்ரெண்டிங் ஸ்டார்னு சொல்லி. ஏன்னா அன்னைக்கு ஆஃபீஸில் போய் நான் நடுவில் அவரை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. நான் வருத்தப்பட வாலிபசனம் ஷூட்டிங் டைம்லாம் பிரேக் கிடைக்கும் போதெல்லாம் சத்யராஜ் சாரோட உட்காந்து சார் நீங்களும் கவுண்டமணி சாரும் சேர்ந்தா அப்படின்னு அவர் நிறைய கதைகள் சொல்லுவார். சொல்ல முடியாது எந்த கதையுமே இங்கே, ஒரு கதையை கூட சொல்ல முடியாது. பட் அவ்வளோ சிரிச்சு சேர்ல இருந்தெல்லாம் உருண்டு அந்த கிளைமேக்ஸ் எடுக்கும்போது மலையிலேருந்து கீழே உருளெல்லாம் பார்த்தேன். அந்த லெவலில் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் நமக்கு கிடைக்கலையன்றது. பட் இன்னைக்கு அது அமைஞ்சதுன்னு ஆஃபீஸில் போய் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. அங்கே போய் பார்த்தப்ப இப்போ நான் காலர் டியூனை மாற்றிட்டேங்க அப்படின்னாரு சார். சார் என்ன பாட்டு சார்? ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்னு ஒரு படம் இருக்குல்ல, அதில் வச்சிருக்கேன் அப்படின்னாரு. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்னா அப்படின்னு நான் வெளியே வந்து கேட்டேன் என் ஃப்ரெண்ட்டை, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்னா அது ஒரு ரேஸ் படம் அப்படின்னாரு. அந்த அளவுக்கு அப்டேட்டடாக வரும்போது சொல்றாரு, நான் நம்ம ஊர் படங்கள்லாம் பார்க்கறது இல்லைங்க அப்படின்ட்டார் சார். அப்போ நம்ம கொஞ்சம் தைரியமாக பேசுவார், நம்ம மதிச்சு பேசுவார், படம் பார்த்துருந்தா கஷ்டம் அப்படின்னா. அப்புறம் சொன்னேன் எனக்கு அந்த ஊதா கலர் ரிப்பன் பிடிக்கும் அப்படின்னா சொன்னேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த 2 மணி நேரமும் நான் அதிகமாக பேசல. நான் சார்கிட்ட இது பற்றி அப்படின்னு சின்ன சின்ன ஹிண்ட்டை மட்டும் கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் சார் பார்த்துக்கிறாரு. ஒரு ஹாஃப் அன் ஹவர் பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதுவும் வழக்கம் போல யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாத கதைகள். ஆனால் சாரை பொறுத்தவரை இன்னைக்கு வந்து எல்லாருமே ஸ்கிரிப்ட் பண்ணும்போது ஹியூமர் வேணும் அப்படின்னும் போது உட்காந்து இந்த இடத்துல பஞ்ச் இப்படி வரணும், வார்த்தைகள் இப்படி வரணும்னு சொல்லி அவ்வளோ டிஸ்கஷன், அவ்வளோ பிரச்சனைகள். இந்த பஞ்ச் நல்லா இல்லையா, அது கரெக்டாக இல்லையா, அப்படி இல்லை எப்படி இல்லைன்னு இருக்கு. பட் சாரை பொறுத்த வரைக்கும் அவரே ஒரு படத்தில் சொல்லியிருப்பாங்க, இவர் ஒரு ஐடியா டெப்போ, ஐடியா குடோன், அந்த மாதிரி அவர் கவுண்டர் டெப்போன்னே சொல்லலாம். அவர் உங்களுடைய காமெடியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தேடி போய் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சார், எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ அதை தேடி வித்துக்கிட்டு தான் சார் இருக்கோம். அதை பற்றி வரும்போது அவர் சொன்னார், அட இல்லாதவங்க எடுத்துக்க வேண்டியதானப்பா. அதுக்கும் ஒரு பஞ்சு தான். இப்போ உள்ள நுழைஞ்சோடனே சார் கை கொடுத்தோடனே சார் நின்றுட்டு இருந்தாங்க, உட்காருங்க அப்படின்னாங்க. சார் நீங்கள் உட்காரு சார், நான் ஏற்கனவே உட்காந்துட்டேன், நீங்கள் உட்காருங்க அப்படின்னாங்க. நம்ம போகிற வரைக்கும் எதுவுமே பேசாமல் இருந்துடுறா சிவகாதி. பட் நான் அங்கே உட்காந்துருக்க ஒவ்வொரு செகண்டையுமே என்ஜாய் பண்ணிருக்கேன். அண்ட் திரும்ப எல்லாரும் கேட்குற மாதிரியான ஆசை தான் சார். சத்யராஜ் சார் நீங்களும் கவுண்டமணி சாரும் ஒரு படம் சேர்ந்து பண்ணணும் சார். முடிஞ்சதுன்னா என்னையும் சேர்த்துக்குங்க சார், அதில் ஒரு ரோலுக்கு டெஃபினட்டாக. கவுண்டமணி சாரை வந்து நம்மளே அறியாமல் அவ்வளோ ரசிச்சிருக்கோம், அணுவாங்கிறதுக்கான ஒரு இதுதான். நம்ம இதனால இதை பண்ணுறதுனால எந்த இதுவும் கிடையாது, நான் பண்ண போகிறதுனால. பட் ஒரு ரசிகனா டக்குன்னு மாறிடும். அந்த இடத்துல நம்ம வந்து இதை பண்ணலாமா வேணாமான்ற தாட்டே வரமாட்டேங்குது. ஸோ கவுண்டமணி சாரை இன்னும் நிறைய ரசிக்கிறதுக்கு எங்கெல்லாம் மக்கள் இருக்காங்களோ, நம்ம தமிழ் மக்கள் இருக்காங்களோ, அவங்க எல்லாருமே தயாராக தான் இருக்காங்க. ஸோ திரும்பவும் அவரோட கவுண்டர் இஸ் பேக்குன்னு அதை பார்க்கும்பொழுதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு மேலே சீரியஸாக பேசுனா 2 கவுண்டர் இந்நேரம் அங்கே விழுந்திருக்கும் ஆக்சுவலாக. அதையும் நான் போய் கேட்டு சிரிச்சுக்கிறேன். ஸோ கவுண்டமணி சார் எனக்கு லைஃப்பில் ரொம்ப ஒரு முக்கியமான தருணம். உங்களை அன்னைக்கு மீட் பண்ணதாக இருக்கட்டும், இன்னைக்கு உங்களோட உட்காந்து இந்த டைமாக இருக்கட்டும் சார். ஸோ என்டையர் டீமுக்கும் வாழ்த்துக்கள் சொல்ல முடியாது. எனக்கு இந்த இடத்துல வந்து இருக்கிறதுக்கு, இந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா கவுண்டமணி சார் சொன்னாங்க அவங்களுடைய கரியரில் 39 இயர்ஸ் சொன்னாங்க. 39 இயர்ஸ் ஆஃப் கேரியரில் ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு வர்றது இந்த படத்துக்கு தான். ஸோ அப்படி ஒரு நிகழ்வில் எல்லாருமே இருக்கோன்றது பயங்கரமான சந்தோஷம். எனக்கு அந்த சந்தோஷம் ஜாஸ்தியாகவே இருக்குது. அதை நான் இன்னும் ஜாஸ்தியாகவே அனுபவிக்க நினைக்கிறேன். ஸோ வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் பெரிய 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 நன்றி.